இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. வடிவேல் காமெடியிலலாம் வருமே, பிச்சைக்காரன் கையில இவ்வளவு பணமா அப்படின்ற மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாண்டியா அப்படின்ற பகுதியில் 69 வயசான ஒரு பாட்டி பிச்சை எடுத்து மட்டும் 8 லட்சத்துக்கும் மேல பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த பாட்டியோட பேர் வந்து 100 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க வந்து இப்ப உயிரோட இல்ல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் மாதிரியும் வயசாகி இயற்கை மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாட்டியை பார்க்க யாருமே இல்லாம அந்த பாட்டி தனிமையில விடப்பட்ட ஒரு ஆளா இருந்திருக்கிறாங்க. அதனாலேயே அவங்க பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பாட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, நமக்கு வயசாயிருச்சு, நமக்கு யாரும் இல்லை, நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்னா யாரு நமக்கு பணம் தருவா, நம்ம படுத்துட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்றதெல்லாம் யோசிச்சு அந்த பாட்டி சாகர மூமெண்ட் வரைக்கும் பிச்சை எடுத்து அந்த பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆனா பாருங்களேன், கடைசி வரைக்கும் அந்த பாட்டி சேர்த்து வச்ச அந்த பணத்தினால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பணம் வந்து அவங்கள காப்பாத்தல. மேபி அவங்க உயிரோட இருந்து உடம்புக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அது அவங்களுக்கு உதவியா இருந்திருக்குமோ என்னவோ. எனக்கு இதை பாக்குறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னைக்கு நல்லா இருக்கிற நம்ம நாளைக்கு நல்லா இருப்போமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம உடம்புக்கு என்ன நோய் வேணா வரலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பணத்தோட தேவை ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களோட பணத்தை நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்ற மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ பாக்குறப்ப. இது இல்லாம இந்த பாட்டி சம்பாரிச்ச இந்த பணத்தை வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கே கொடுத்ததா சொல்லப்படுது. நீங்க நினைச்சு பாருங்க, யாருமே இல்லாம அனாதையா தனிமையில வாழ்ந்த இந்த பாட்டி வந்து கடைசியில சாகரப்ப அவங்களோட பணத்தை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்து, நான் தனியா இல்லாட்டியும் உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் இன்னும் சிலர் வந்து சோஷியல் மீடியால பயங்கரமான ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த பாட்டிட்ட 1 கோடி இருந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் சில நியூஸ் சேனல்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பாட்டியோட பணத்துல 6 லட்சத்தை தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்ததாகவும், பேலன்ஸ் பணத்தை ஒரு மசூதிக்கு நன்கொடையா கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. வீடியோட ஸ்டார்டிங்ல அவங்கள பிச்சைக்காரங்க அப்படின்னு சொன்னதுக்கு சரி, ஏன்னா அவங்க நிலைமையில நம்ம இருந்தாலும் அதுதான் பண்ணிருப்போம். ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த பாட்டி வந்து லட்சாதிபதி. ஏன்னா அவங்கள பிச்சைக்காரங்களா பார்த்த எல்லாரும் இப்ப அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க.